இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜாய் டிவியில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணி முதல் 8 மணி வரை ஒளிபரப்பாகும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியின் சாட்சியின் வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாரத்தில் ஜெசிந்தாவுங்க அம்பாசமுத்திரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வீடு கட்ட ரொம்ப நாள் பிரயாசப்பட்டாங்களாம், முடியலையாம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஜெபிச்சு ஊழியத்துக்கு மாதம் 500 நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு பொருத்தனை பண்ணி
ஜெபிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வீடு கட்ட தேவன் ஒத்தாசை செய்திருக்கிறார். அந்த வீட்டில் சுகமாக நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க தம்முடைய சாட்சியை எழுதியிருக்காரு. நம்முடைய தேவன் நம்முடைய பொருத்தனைகளை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு பதில் தருகிறார். ஆமென். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். மிகுந்த ஜெபத்தோடு இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தொடர்ந்து இது ஒளிபரப்பப்பட ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் நீங்கள் காணிக்கினால் அந்த ஊழியங்களை தாங்கலாம். இதை பார்க்காத ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியும். ஜாய் டிவி எலிசபெத் சுந்தரராஜன் போட்டால் இதுவரை எடுத்ததெல்லாம் வரும். அது மாத்திரமில்ல காலையில் கூட 7:15 to 7:30 நம்ம ப்ரோக்ராம் ஜாய் டிவியில் வருகிறது. பார்க்க தவறாதிருங்கள். நிச்சய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனர் அசைவாடுவீராக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ பிரசனம் மூடுவதாக. அல்லேலூயா. கத்த கராபா லிகராக சபலபரவோ. கர்த்தர் என்னோடு எங்களோடு பேசுவீராக. வசனம் பொறுக்கி பிசாசை இயேசுநாமத்தில் சபிச்சு பார்த்தழுகிறோம். வசனம் 100 மடங்கு இதை பார்க்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரியை செய்வதாக. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமே. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம், ஆசீர்வாதம், நன்மைகள் ஆண்டவரே பெருகட்டும். உமக்கு சாட்சிகள் எழும்பட்டும். இயேசு நாமத்து பிதாவே, ஆமே. இந்த நாள்லையும் கூட ஒரு வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தமது வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறாராம். மனுஷன் சொன்னதை நிறைவேற்றாமல் போயிடுவாங்க. கண்டிப்பாக இதைத்தாரே அதைத்தாரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கையை விரிச்சு விடுவாங்க. அது எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த நாட்களில் மனுஷரை அதே நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷரை நீயே நம்பாத அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். மனுஷரை நம்பி மோசம் போனவங்க நிறையா. இந்த வருகிற போனெல்லாம் அப்படித்தான் வரும். கூட பிறந்தவங்களே ஏமாற்றிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. பிள்ளை பெற்றோருக்கு மோசம் செய்து பெற்றோர் பிள்ளைக்கு மோசம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் நிறைய இந்த கடைசி காலத்தில் அது நடக்குது. 2 நாளாம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். சாலமோன் ராஜா இப்படி சொல்லுகிறார்: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். நிறைவேற்ற போகிறார் இல்லை, நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். சாலமோன் தன் தகப்பனை குறித்து இப்படி சாட்சியாக எல்லாரும் கேட்கும்படி சொல்லுகிறார். என் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் சொன்னதை, வாக்கினால் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். நம்ம பிள்ளை நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? சிந்திப்போம். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினாருன்னு நம்ம பிள்ளையை சொல்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லணும். எப்படி சாலமோன் சொல்லுகிறார்? அங்கே 1 நாளாம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தாவீது யாருன்னு? ஈசாயின் 7வது குமாரனா. தாவீது என்றாலே பிரீதியானவன், ஒரு முக்கியமானவன். ஏனெனில் தாவீதின் குமாரனே என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 22:42 தாவீதின் குமாரனே என்று பிறவி குருடர்கள் கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நின்று அவங்களுக்கு சுகந்தர்றாரு. தாவீதின் பேரில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? வந்தார். இந்த தாவீது நல்ல, அதாவது இவர் ஒரு நல்ல ஒரு வாத்திய கருவி வாசிப்பதில் தேறினவராம். ஆடு மாடு மேய்க்கும் போதே என்ன பண்ணார்? ஆடுகள் மேய்க்கும் போதே ஒரு முறை சிங்கம் வந்தது, கரடி வந்தது. இது 2ஐயும் ஆட்டுக்குட்டி கிழித்து போடுவது போல அவர் கிழித்து போட்டார். அவ்வளவு பலசாலி. இந்த பலம் எப்படி வந்தது அப்படின்னா, இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் எப்போதும் தேவனை தேடுவதில்லை. ஒரு நாளைக்கு 7 முறை துதிச்சேங்கிறாரு. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார்னு சொல்கிறாரு. நான் பாடுவேன், துதிப்பேங்கிறாரு. வாயில் எக்காலத்தை வை அப்படின்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாயில் எப்போதும் துதி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே ஃபாதர் பாடுறார்ல, துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வருவான். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. இவன் யுத்த வீரனாக காணப்பட்டான். சுரமண்டல வாசிப்பதில் இவன் தேறினவனாக இருந்தான்.
சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் இவன் அபிஷேகிக்கப்பட்டான். தாவீது ஆடுகளின் பின்னாக இருந்த இவன் ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 40 ஆண்டுகள் அவனை ஆண்டவர் ராஜாவாக வைத்தார். இன்னைக்கு 5 வருஷம் எலெக்ஷனில் நிலைத்திருக்கிறதே கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஆள் 40 வருஷம், 5 வருஷத்துக்கு ஒருக்கானா பாருங்களேன், அப்போ 8 முறை அவர் ஜெயிச்சு வந்திருக்கார் இல்லையா? அங்கே அப்படியாக அவர் பாருங்கள், அவர் பல எதிர்ப்புகள், பெலிஸ்தரை வீழ்த்தினார் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல எபூசியர், இப்படி அநேக ஜாதிகளை துரத்திருக்காரு. அது மாத்திரமில்ல, கர்த்தருடைய பெட்டி கீரியாத்தியாவில் இருக்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து எருசலேமில் வைத்தவர் அவர் தான். அதை கொண்டு ஓபேத்து ஏதோம் வீட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணார். நல்ல ஒரு அறிவு உள்ளவர், நல்ல ஒரு ஞானம் மிகுந்தவர் தாவீது ராஜா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயம் அது நடக்கும். கர்த்தரையே நம்பினவர், கர்த்தரே கதின்னு இருந்தவர், கரெக்டாக கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்வார். கர்த்தருக்கு ஒரு பயந்தவர். கர்த்தர் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் 13:22. இதுதான் அவருடைய ஞாபக குறியான். இந்த சந்ததியத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீது ஒரு முறை பத்சபாளுடன் தவறு பண்ணது உண்மைதான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் பேசின பொழுது அவன் உடனே மனம் திரும்பினான். ஆண்டோடைய வார்த்தை மீறி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் தொகையிட்டதுனால அதன் நிமித்தம் காத்து தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். அனுப்பி நீ ஏன் இந்த காரியத்தை சொன்ன, நான் இந்த செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் எகிப்திலுள்ள பார்வோன் இந்த ஜனங்கள் பழுகி பெருகிறார்களே, இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்கள் எப்படி நல்லா இருக்காங்க, போராமைனால தான் என்ன செஞ்சாவே இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக அடிமைப்படுத்தினான், வேலையை அதிகமாக கொடுத்து. இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த தாவீது ராஜா பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக தொகையிட்டதுனால தான் ஆண்டவர் தண்டிக்கணும்னு அவனை நினச்சாரு. காத்து தீர்க்கதரிசி மூலம் நீ ஏன் இப்படி செஞ்ச, ஆகவே உனக்கு நான் 3 காரியத்தை நான் செய்ய போகிறேன். 3 நாள் கொள்ளை நோய், 3 மாதம் சத்துரு பின்தொடர்கிற ஒரு காரியம், அடுத்து 7 வருஷம் பஞ்சம். அந்த 3ஐ அவர் சந்திச்சார். ஏன்னா காத்து தீர்க்கதரிசி மூலம் சொன்னதை செஞ்சார். நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் சொன்னதை செய்தார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 நம்ம எப்பவும் மறக்கவே கூடாது, நம்ம இருதய பலகையில் எழுதி வைக்கணும். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னு ஒரே ஓடுறாங்க மக்கள். அப்படி இருக்கக்கூடாது. இந்த பைபிளை படித்தாவே இதே தீர்க்க தரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் இதை நம்ம வாசித்து கடைப்பிடித்தாலே இயேசு தான் பைபிள் தான் இயேசு. ஆகவே இதை படிக்கும்போது அவருடைய வாக்கு இங்கே இருக்கிறது ஃபுல்லாக. அவருடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். யோசேப்பு அவர் கர்த்தர் வசனம் கொடுத்தது நிறைவேறு வரையிலும் அவர் புடமிட்டு, அந்த வசனம் அவரை புடமிட்டதான். கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்தார், அதை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. இந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு சுடரை போல பிரகாசிக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் அவருடைய கரத்தின் கிரியிலாக நிச்சயமாக மாறும். நான் எத்தனையோ இதை அனுபவிச்சிருக்கேன். நான் எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவரே என்னோட பேசும், ஏன்னா நீர் பேசுதா நிச்சயம் அது நடக்கும். நீர் பேசினதை உங்களுடைய கரத்தினால நிறைவேற்றுவீர். ஆண்டவர் நல்ல வார்த்தையில் கொண்டு இந்த பைபிள் மூலம் தான் பேசுவார். அதவே சொல்லி ஜெபிக்கும் போது அவர் கரை நிறைவேற்றினதை என் கண்கள் பார்த்துருக்கிறது. ஏனெனில் வாக்கினால் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுவார். தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றி முடித்தார். ஆடு மேய்த்தவனை அரசனாக கர்த்தர் மாற்றினார். அதுக்கு காரணம் என்ன? அவருக்கு ஒன்று தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சு. பாருங்க, எருசலேமில் 40 வருஷம் அரசாண்டார். அவருக்கு பிறகு சாலமோன் வராரு. அதே சாலமோன் சாட்சி கொடுக்கிறார். சாலமோன் அவரை குறித்து இந்த அகப்பனாகிய தாவீதுக்கு கர்த்தர் சொன்னதை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, ஒருவேளை ஆபிரகாம் போல உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லி நாட்கள் ஆயிருக்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசுல வாக்கு பண்ணினார், நீ ஒரு குமாரனை உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாய். ஆனால் 100 வயது தான் நிறைவேறிச்சு. கற்பம் செத்து போச்சு. சாராளுக்கு கிளவி ஆயிட்டார், அவர் கிழவன் ஆயிட்டாரு. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றி முடிச்சாரா? கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு ஒருவேளை வாக்குத்தத்தம் கொடுத்து 20 வருஷம் ஆயிருக்கலாம், 30 வருஷம் ஆயிருக்கலாம், 40 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நாள், அதாவது 1000 வருஷம் ஒரு நாள் போலையும் நேற்று கழிந்த சாமம் போல இருக்குதான். நமக்கு ஒரு நாள் 1000 வருஷமா தெரியுது. ஆனால் அவருடைய பார்வையில் ஒரு நாளில் ஒன்றுமே இல்லை, ஒரு வருஷம்தான் ஒரு நாள். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரிய, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் பொறுமையாக இருங்க, பொறுமையாக காத்திருங்க. நிச்சயம் என்ன செய்வார்? தாவீதுக்கு நிறைவேற்றினவர். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கு, வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவருக்கு அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அடுத்து யோசபாத்துக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார். யோசபாத்துக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார். யோசபாத் என்றால் கர்த்தரின் தீர்ப்பு என்று அர்த்தமாம். இவன் யூதா ராஜா. இவன் யூதா ராஜ்யத்தில் என்ன பண்ணனா, நல்ல ஒரு அதிபதியாக இருந்தான். ஆக இவன் நல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாதான் தகர்த்தெறிந்தான். 2 நாளாகமம் 17:3 கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று பார்க்குறோம். இவர் என்ன பண்ணார்? விற்கிற தோப்புகள் எங்கெங்கே இருக்குதோ அதையெல்லாம் வெட்டி தீர்த்தார். எல்லா இடங்களையும் கர்த்தரை துதிக்கிற துதி ஏற்படுத்த வேண்டும், ஜெப குடியை உண்டாக்க வேண்டும். கர்த்தர் அவன் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் ஆண்டவர் அருள் செஞ்சாராம். அது மாத்திரமல்ல, அவரை ஒரு பெரிய ஐஸ்வர்யனாவும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மாற்றி வைத்திருந்தார். 2 நாளாகமம் 18:1 ஐஸ்வர்யமும் மிகுந்த கனமும் அவனுக்கு இருந்ததாம். ஆனால் 2 நாளாகமம் 20:6 பார்க்குறோம், இவனுக்கு விரோதமாக, இவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக சேயீர் மலை தேசத்தார், அம்மோனியர், மோவாபியர், இந்த 3 நாட்டவர் யுத்தத்துக்கு வருகிறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஜனம் என்று தெரிந்து போச்சு. பணப்பலம், இராணுவ பலம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய பலன் இருந்தது. இந்த யோசபாத்து நாட்களில் பாருங்கள், அவர் என்ன பண்ணார்? அந்த யூதாவில் இருக்கிற எல்லாரையும் கூடி வர பண்ணி சிறுபிள்ளை முதல் பெரியவர் வரைக்கும் உபவாசத்தை கட்டளையிட்டார். குழந்தைங்க, பால் குடிக்கிற குழந்தை, ஆடு மாடு மிருக ஜீவனுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல. ஒரு சாயந்தரம் மட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க? உபவாசித்து தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. லேவியின் மேலே, லேவி கோத்திரத்தான் ஒருவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். நாளைக்கு கிஸ் என்கிற இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? போங்க. அந்த பள்ளத்தாக்கில் அவங்க வருவாங்க, நீங்கள் அங்கே அவங்கள மேற்கொள்வீங்க. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இன்னைக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாலும் அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குது, இவர் சொன்னால் அது நடக்கலை, அவர் சொன்னது நடக்கலை, அப்படிலாம் பேசக்கூடாது. ஆண்டவர் சொன்னதை நிச்சயம் என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார். இந்த காத்து தீர்க்கதரிசி மூலம் யோசபாத்துக்கு சொல்லப்பட்டது நிறைவேறுது. சிஸ் என்கிற மேட்டிலிருந்து எருவேல் என்ற பள்ளத்தாக்கு கடைசியில் அவங்க நிற்பாங்க. பள்ளத்தாக்கு லாஸ்ட்டில் நீங்கள் அங்கே முறியடிப்பீர்கள் என்று காத்து தீர்க்கதரிசிக்கு மூலம் ஆண்டவர் யோசபாத்துக்கு ஜனங்களுக்கு பேசினார். உடனே அவர்கள் உடனே புறப்பட்டு போகவில்லை. நாளைக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை ஆண்டவர் தாமதிப்பார். அவர் சொன்ன டேட்டுக்கு, சொன்ன நாளுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? அதை நிறைவேற்றி முடித்து விடுவார். அவருக்கு தெரியும், காட்ஸ் டைம்னு ஒன்று வச்சிருப்பார் ஆண்டவர், அதில் நிறைவேற்றி முடிப்பார். அதே மாதிரி மறுநாள் இவங்க போகும்போது அந்த சம்பவம் நடந்தது. எல்லாம் எதிர்த்து வந்தார்கள். பணப்பலத்தோடு, படப்பலத்தோடு, இராணுவ பலத்தோடு மோவாப் தேசத்தார் வருகிறார்கள், சேயீர் மலை தேசத்தார் வருகிறார்கள், அம்மோனியர் வருகிறார்கள், கூட்டமாய் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் அவங்க நின்னாங்க பாருங்க. அந்த தீர்க்கதரிசி மூலம் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அந்த இடத்துல போய், குறிப்பிட்ட இடத்துல அந்த பள்ளத்தாக்கிட்ட போய் நிற்கும் போது என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவர் யார் 3 பேர் சேர்ந்து 3 நாடு படையெடுத்து வரும்போது அவங்களுக்குள்ளேயே எல்லாம் ஒற்றுமையாக தான் வந்தாங்க. வரும்போது இப்போ அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் சண்டையை ஏற்படுத்தி ஒன்னோட ஒன்று வெட்டி என்ன செஞ்சாங்க? மரித்து போனார்கள். யோசபாத்துக்கு கர்த்தர் இந்த காத்து தீர்க்கதரிசி மூலம் சொன்னதை நிறைவேற்றினார். நாத்தானுவேல் தீர்க்கதரிசி மூலம் தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரியை பாருங்க. அதே மாதிரி மறுநாள் அவர்கள் எல்லாம் மாண்டு மடிந்தார்கள். அவருடைய பொருள், பொண்ணு, உடைமைகள் எல்லாம் 3 நாள் கொள்ளையாடினாங்க. யூத ஜனங்களும் அந்த யோசபாத்து அவ்வளவு மிகுதியாக இருந்ததாம். 4வது நாளில் ஒரு பரக்கா கூடுகை இருந்தது. அந்த லேவியன் மூலம் தேவ ஆவியானவர் இறங்கி என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன செஞ்சது? நிறைவேறினது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயம் என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னவர்
சொன்னதை நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு அங்கே பார்க்குறோம், அங்கே ஆதியாகமம் 26:12 பார்க்குறோம். ஈசாக்குக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். அவன் கொடிய பஞ்சம். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்யாத, இந்த இடத்த விட்டு போகாத, நீ இங்கேயே இரு. பஞ்சத்தில் விதைச்சான் அந்த தேசத்தில். கர்த்தர் என்ன செஞ்சார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம மழையும் காண மாட்டோம், காற்றையும் காண மாட்டோம். ஆனால் நம்முடைய வாய்க்கால்கள் பள்ளத்தினால் தண்ணியினால் நிரப்பப்படும். கர்த்தருடைய வார்த்தை அது பெண்மான்களை ஈனச் செய்யக்கூடியது, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியது. அவருடைய வார்த்தையை தடுத்து நிறுத்துபவன் யார்? அவர் சொல்லாக ஒரு கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33:9 நம்ம பார்க்குறோம். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னவர் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாக்கிய பண்ணாமல் இருப்பாரா? நீங்கள் நினைக்கலாம், ஐயோ வயசு கூட்டிகிட்டே போகுதே. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யுங்க, மேரேஜ் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரி இப்படி சொல்லுவார், 3C பார்க்கக்கூடாதும்பாரு. இன்னைக்கு 3C பார்க்கறதுனால தான் என்ன ஆகுறது? தடைகள் வருது, திருமணம் முடிய மாட்டேங்குது. கலர், அடுத்து கேஸ்ட் பார்க்குறது, அடுத்து கேஸு, பணம், கலரு, கேஸ்ட், ஜாதி பார்க்குறது. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, பரிசுத்தாய் பெற்றிருக்காங்களா, ஸ்பிரிச்சுவல் லைனில் நல்லா இருக்காங்களா, ஒரு வேலை இருக்குதா, சும்மா அதாவது வேலை இல்லைன்னா சாப்பிடவும் கூடாதுன்னு இருக்குது பைபிளில். ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாங்களா விசுவாசிகள்? இல்லை முழு நேர ஊழியர் இருக்குன்னா அவங்க ஊழியை எப்படி செய்கிறாங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா அதில் தான் நிற்கணும். சிலர் ஆண்டவர் யூத் மத்தியிலையும் பயன்படுத்துவார், சண்டே கிளாஸ்லையும் பயன்படுத்துவார், குடும்பத்து மத்தியிலும் பயன்படுத்துவார், குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களையும். அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலோடையே தானாய் இந்த ஊழியத்துக்கு யார் வரவே முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு செய்யன்னு திட்டம் போட்டதை சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அதுவரை நமக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. நாமவே வயசாயிருச்சு, காலம் கடந்து போச்சு, நாட்கள் ஆயிடுச்சுன்னு நம்மளா போய் எதுலையாவது மாட்டக்கூடாது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன். ஜெபம் பண்ணுறதுங்கிறது வேறு, ஆண்டவர் வார்த்தை சொன்னால் அது நிச்சயம் என்ன செய்யும், நடக்கும். அந்த ஊழியக்காரங்க இப்படி சொன்னாங்க, நல்ல பையன் சொன்னாங்க, நல்ல பொண்ணு சொன்னாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யணும். கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இன்றைக்கி நிறைய டைவர்ஸில் போகிறத பார்க்குறோம். கணவன் மனைவிக்கு ஒத்து போக மாட்டேங்குது. ஸ்பிரிச்சுவல் சபைக்கு தான் போகிறாங்க, ஆனாலும் அங்கேயும் டைவர்ஸ்கள் நம்ம பார்க்க முடியுது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தேவன் நினைத்தத மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் இருக்கு, ஆனால் பிரிச்சுறது அவங்களே. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, என் பையனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுமா, திருப்பி பொண்ணு பார்க்குறோம், அமையவே மாட்டேங்குது. எதுக்கு நீங்கள் டைவர்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லை அவள் ஒத்து வரலை. என்ன ஒத்து வரல? அவளுக்கு அவள் மனம் திரும்பன்னு நீங்கள் ஜெபிக்கணும். பாவிகள் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படி நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஆனால் அவங்க டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு அவங்க மகையை சொன்னாராம். டைவர்ஸ் தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். ஆனால் ஒரு 2-3 ஊழியர்கள் ஜெபம் பண்ணிட்டு இதுதான் ஒத்து வரலையில, அவங்க அம்மா வீட்டிலே தானே போய் இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது மனைவியானவள் பிரிந்து போகக்கூடாது, கணவனும் பிரிந்து போக கூடாது. பைபிளில் இருக்குது, எக்காரணத்தோடு பிரிந்து போகக்கூடாது. அவங்க போய் 3 வருஷமாக பிரிஞ்சு இருந்துச்சு அந்த பொண்ணு, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வெயிட் பண்ணியிருக்கலாமாம்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை, தெய்வம் நினைத்தத மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். நிச்சயம் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்வாரானால் இந்த வேத வசனத்தின்படிதான் செய்வார். வேத வசனத்துக்கு மாறாக எதையும் செய்யவே மாட்டார். நம் வாழ்க்கைக்கு தேவையான, இந்த சமுதாயத்துக்கு தேவையான, இந்த உலகத்தில் தேவையான, மறுமைக்கு தேவையான எல்லா வாக்குத்தத்தங்களும் இதில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே தீர்க்கதரிசன வார்த்தைகள் இதில் உண்டு. ஆகவே அத்தனை வார்த்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனர் அசைவாடுவீராக. உம்முடைய வாக்கினால் சொன்னதை நீர் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. கஷாபாலாவாராவோ துகாபாபாலாவாராவோ தகப்படே அப்பா உமக்கு நன்றி. தாவீதுக்கு உம்முடைய வாக்கு தத்தத்தெல்லாம் நீர் நிறைவேற்றினீர். யோசபாத்துக்கு நிறைவேற்றினீர், ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினீர், ஈசாக்குக்கு நிறைவேற்றினீர். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர் அநேகருக்கு நீங்கள் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்க.
தாமதமாச்சுனே. இவங்களாகவே மனுஷருடைய வார்த்தையின்படி நடந்ததுனால சில பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க. அல்லேலூயா. கத்தகரவ ஷபலபரவ இடத்து பிரச்சனையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை அல்லேலூயா. அல்லேலூயா. சொத்து பிரச்சனையில் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆபிரகாம் போல விட்டு கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் போல நீ விட்டு கொடு. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு கஷபலவோ சத்துருக்களின் வாசலை நீ சுதந்தரிப்பாய். சொத்துக்கு சண்டை போடாத, கோட்டுக்கு போகாத மகனே மகளே. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. கஷபலவர ஆபிரகாம் விட்டு கொடுத்தான் லோத்துக்கு, நீ வலதுபுறம் போட, நான் இடதுபுறம் போகிறேன். அல்லேலூயா என்று சொன்னதுனால தான் அவன் பசுமையானதை தேடினான், ஆனால் அவனுக்கு வாய்க்கலை. அல்லேலூயா. கத்தகலபரவ ஷபலபரவ ஊரவ லோத்தின் மனைவி உப்புத்தூளானாள். அல்லேலூயா. உப்புத்தூளானாள். அவனுடைய சந்ததி அல்லேலூயா சரித்திரத்தில் இடம் பெறவில்லை. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. சபிக்கப்பட்டவனாய் மாறிப்போனான். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததி அன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. கத்தக்கரவ சபலபரவ ஆபிரகாம் போல் இந்த சொத்துல விட்டு கொடுங்க. கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான சொத்தை தருவேங்கிறாரு. அல்லேலூயா. கத்தக்கரவ சப ஓ சத்துருக்களின் வாசலை நீ சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. ரகஷபலபரவ என் பிள்ளை பயங்கர குடிகாரனாக இருக்குது, எப்போ தான் ஆண்டவர் திருத்த போகிறாரு என்று நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால் உங்கள் பிள்ளை மனம் திரும்புவது உண்மை, ரட்சிக்கப்படுவது உண்மை. அல்லேலூயா. கஷபலபரவ திகதகபலபரவ அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ருகதக ஷபதகபலபர இஷ்டத்துக்கு உன் பிள்ளையை இஷ்டத்துக்கு விடாத. பிரம்ப கையாடுகிறவன் தன் பிள்ளையை நேசிக்கிறான். அமேன். அல்லேலூயா. பிரம்ப கையாடு. அல்லேலூயா. கத்தக்கரவ சபலபரவோ திகபலபரவோ தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளையை இஷ்டத்துக்கு விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது உள்ளத்தில் மதியின ஒட்டி இருக்குமா? அல்லேலூயா. உன் தாயின் தகப்பனை நீ கனமனுவாயே என்று பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல உன் பிள்ளை அமேன் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும்னு சொல்லி வாலிப பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கத்தக்கரவ ஷபலபரவ தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற நீங்கள் ஒவ்வொருவரும் செழிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாத இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்க்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 9481777765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9481177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.